வணக்கம் உறவுகளே. அம்மு இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் பேரின்ப தேடல் கேட்கும் கதைகளுக்கு உண்டு. அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 27. என்னங்க என திகைப்போடு வரும் மனைவியின் வார்த்தையை உள்வாங்கியவன், இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல உன்னை வச்சிருந்தா நான் எல்லாம் மனுஷனே இல்ல. போதும், என் கூட வாழ்றேன்னு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருந்தது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலையா என்று விட்டு வேகமாக அறையிலிருந்து மறைந்தான். ஆடவன் என்ன பேசிவிட்டு சென்றான் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்ள பல நொடிகள் தேவைப்பட்டது அகல்யாவிற்கு. அப்போதுதான் அவள் மனம் பொறுமையாக என்ன பேசினாய் என்பதை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தியது. மனதில் இருந்து பேசவில்லை என்றாலும் வந்த வார்த்தை உண்மை என்பதால் பேசிய குற்றத்திற்காக கண்ணீர் வடித்தாள். அழுகாமல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தவன் செவியில், போதுமா, நீ வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிய இப்படி பிரிச்சு விட்டுட்டியடி பாவி. ஏற்கனவே நீ பண்ண பாவத்துக்கும் சேர்த்து சீரழிஞ்சுதான் நிப்ப என சபித்து கொண்டிருந்தார் சிவானியை. இப்பொழுது வாக்குவாதம் செய்தால் தனக்கு எதிராக சூழ்நிலை திரும்பிவிடும் என்பதால் பாவமான முகத்தோடு அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே தரணீஸ்வரன் படி இறங்க, கடைசியா சொல்றேன், இங்கிருந்து கிளம்பிடு என்றார் ஆதிலட்சுமி. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடவோ இல்ல புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கவோ வரல. என் குழந்தை உயிரை காப்பாத்த மட்டும்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த குழந்தைக்கு அப்பாங்கிற உரிமையில தரணி கிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன். என் குழந்தை உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே கிளம்பிடுவேன். உன் வார்த்தைய மத்தவங்க வேணா நம்பலாம், என்னால ஒரு துளி கூட நம்ப முடியாது. சாமி மேல சத்தியமா சொல்றேன், இது என் பிள்ளையோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல. அதே சாமி மேல சத்தியமா சொல்றேன், இது தரணியோட குழந்தை. என் பையனோட குழந்தைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஆதாரம். அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். ஆதாரம் கேட்டா அதை மட்டும் கொடுடி என்று அடிக்க கை ஓங்கினார் ஆதிலட்சுமி. உள்ளுக்குள் தகாத வார்த்தைகளால் முன்னாள் மாமியாரை திட்டிக் கொண்டிருந்தவள் தரணி வருவதை அறிந்து, என் பையன் உடம்புல ஓடுற ரத்தம் உங்க மகனோடது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மைன்னு உங்க எல்லாருக்கும் புரியும் என முதலை கண்ணீர் வடித்தாள். ஆதி, இந்த பொண்ணு கிட்ட பேசுறது எல்லாம் ஆகாத காரியம். நீ போலீஸ்க்கு போன் பண்ணு, அவங்களே இவளை வெளியே அனுப்புவாங்க. நான் வெளியே போக தயாரா இருக்க மாமா. ஆனா என் குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்து பண்ணு, எனக்கு வாக்கு கொடுங்க. என்ன மாமான்னு சொல்ல என் மருமக அகல்யாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பொண்ணா இருக்குன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசி அசிங்கத்தை தேடிக்காத. நாசுக்காக தன் கோப அளவை காட்டிவிட்டார் தயாளன். நீங்க என்னை எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் பண்ணதுக்கு தண்டனையா உங்க கோபத்தை ஏத்துக்கிறேன். என் மேல இருக்க கோபத்தை என் மகன் கிட்ட காட்டிடாதீங்க. அவனால வாய் பேச கூட முடியாது என கௌஷிக்கை கட்டி அணைத்து கொண்டு கதறினாள். சிறிது மனம் இறங்கவில்லை பெரியவர்களுக்கு. முடிவாக அவளை அங்கிருந்து கிளம்ப சொன்னார்கள். அவளோ அழுது ஆதிலட்சுமியின் காலில் விழுந்தாள். இரக்கம் பார்க்காமல் அவளை தள்ளிவிட்டவர் இழுத்தவாறு வெளியே போக, அவளை விடுங்க மாம் சத்தமாக சொன்னான் தரணீஸ்வரன். மகனின் பேச்சை கேட்டவர் தன் செயலை நிறுத்த, இப்போவாவது உனக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னு தோணுச்சே தரணி என்றாள் சிவானி. கணவன் பேசிவிட்டு சென்ற வார்த்தையில் தன் தவறை உணர்ந்தவள் அவனிடம் மன்னிப்பு கேட்க வெளியில் வந்தாள். அந்த நேரம் சரியாக தரணீஸ்வரன் சிவானியை காப்பாற்ற திடுக்கிட்ட அகல்யா அவனுக்கு பின்னால் நின்றாள் திகைப்போடு. நம்ம மக முகத்துக்காகவாவது என்னை இந்த வீட்டுல இருக்க அனுமதி தரணி என அவன் காலை பிடித்து கெஞ்சினாள். அவ வார்த்தையை நம்பி எதையும் செஞ்சிடாத. விஷமுள்ள பாம்பு எப்ப வேணாலும் உன் உயிரை எடுக்கும். அவ இந்த வீட்டுலதான் இருக்க போறா. எங்க மகனோட உடம்பு முழுசா சரியாகிற வரைக்கும் அவ என்னோட பாதுகாப்புல இங்கதான் இருப்பா.
என்றவன் வார்த்தையை கேட்ட அகல்யா நிலை தடுமாறி படிகட்டில் அமர்ந்தாள். உச்சி மண்டை குளிர்ந்தது சிவானிக்கு. வாய்க்கொள்ளா புன்னகையோடு தரணீஸ்வரனை நெருங்கியவள் தொட செல்ல அவன் கொடுத்த முறைப்பில் செயலை நிறுத்தினாள். போக போக தன் வழிக்கு வந்து விடுவான் என்ற எண்ணத்தில். இந்த ஒரு வார்த்தை போதும் தரணி, எனக்கு நம்ம மகன் முழுசா சரியாகிடுவான்னு நம்பிக்கை வந்துடுச்சு. கௌஷிக்க சரி பண்ணி கொடுத்துட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். உனக்கும் உன் மனைவிக்கும் நடுவுல கண்டிப்பா வரமாட்டேன். நல்லவளாக பேசினாள். உன் வார்த்தைய நம்புறேன். குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். தரணி, கோபத்தோடு அழைத்த அன்னையிடம், இது என்னோட முடிவு மாம், இதுல நீங்க தலையிடாதீங்க. என் மகன் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நாங்க 3 பேரும் வெளியே தங்கிக்கிறோம். தரணியிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்காத அகல்யா சத்தம் இல்லாமல் தன் அறைக்கு திரும்பினாள். உடல் முழுவதையும் ஐஸ் பெட்டில் வைத்தது போல் இருந்தது சிவானிக்கு. திமிரோடு ஆதிலட்சுமியை ஏறிட்டவள் கமுக்கமாக சிரிக்க, அந்த ரூம்ல தங்கிக்கோ என்று அவளுக்கு ஒரு அறையை காட்டினான். கௌஷிக்கை அழைத்து கொண்டு எதுவும் நடக்காதது போல் அவளுக்கான அறையில் நுழைந்து கொண்டாள். மகனை முடிந்த அளவிற்கு கோபமான வார்த்தைகளால் திட்டிவிட்டார்கள் பெற்றோர்கள். எதற்கும் பதில் கொடுக்காதவன் அமைதியாக வெளியேறினான் வீட்டை விட்டு. வீட்டின் பெரியவர்களுக்கு என்ன செய்வதென்று சுத்தமாக புரியவில்லை. சிவானியின் வருகை ஏதோ சதி திட்டத்தால் நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. கூடவே மீண்டும் மகனின் குணம் அவள் புறம் சாய்ந்ததை எண்ணி வருந்தினார்கள். நம்பி வீட்டிற்கு அழைத்து வந்த பெண்ணின் வாழ்க்கை என்னாவது என்ற பயமும் அவர்களுக்குள் உருவாக, வீட்டிற்கு வந்த துஷ்ட சக்தியை எப்படி வெளியேற்றுவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் நேரம் போனதே தெரியவில்லை அவர்களுக்கு. காலை நடந்த சம்பவம் மாலை வரை இழுத்து சென்றிருந்தது. தயாளன் மனைவியை முடிந்த அளவிற்கு சகஜ நிலைக்கு மாற்ற நிறைமாதமாக இருக்கும் மருமகள் காலையிலிருந்து சாப்பிடவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தார் ஆதிலட்சுமி. தலையில் அடித்துக்கொண்டு வேக வேகமாக உணவை தயாரித்தார். சூடு குறைவதற்கு முன் தட்டில் கொஞ்சம் போட்டவர் மருமகள் அறை நோக்கி நகர அவளே வந்து கொண்டிருந்தாள். புன்னகை முகமாக சாப்பிட அழைத்தவர் அதிர்ந்தார். அவள் கையில் இருக்கும் பெட்டிகளை பார்த்து, என்னங்க என்று சத்தமிட்டு அழைத்தார் கணவனை. அந்த சத்தத்தில் சிவானியும் வெளியில் வந்தாள். நீங்க சொன்ன மாதிரி உங்க மகனை மாத்திட்டேன். என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். அவர் முகத்தை பார்க்காமல் சொன்னவள் நடக்க, உன் வயித்துல இருக்க குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்டார் ஆதிலட்சுமி. நான் பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை இந்த குழந்தை. வாழ்க்கை முழுக்க என்னோட சேர்ந்து அதுவும் கஷ்டப்படட்டும். என் வீட்டு வாரிசு எதுக்காக கஷ்டப்படணும்? அதுக்கு நான் இருக்கேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஏளன சிரிப்போடு மாமியாரை பார்த்தவள், குழந்தைக்காக தான் இருக்க சொல்றீங்களா கேட்டாள். சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்கள மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு என்னால முடிவெடுக்க முடியாது. உங்களுக்கு வேணா ஒரு குழந்தையோட எதிர்காலம் சாதாரணமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் விதை சரியா இல்லனா நாளைக்கு அது ஒரு நல்ல மரமா நிக்காது. என் பேர குழந்தை இந்த சமூகத்துக்கு முன்னாடி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ உன்னை பத்தியோ இல்ல என் மகனை பத்தியோ கவலைப்பட நான் தயாரா இல்ல. பேச்சு மாற மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேச்சு மாறுறது நல்லா இல்ல. அங்க மட்டும் என்ன வாழுதாம்? சொல்லாம சொல்றீங்க போல. நீயும் அசிங்கமான வாழ்க்கையதான் விரும்பி வாழ்ந்தன்னு. அசிங்கம்னு அடிக்கடி சொல்லாத அகல்யா. ஒரு அம்மாவா என் மகனை இந்த மாதிரி சொல்றத ஏத்துக்க முடியல. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். எடுக்கிற முடிவை நல்லா யோசிச்சு எடு. இப்போ நீ இங்க இருந்து போனினா வந்தவளுக்கு நீயே இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அது அவளோட இடம். அப்போ உனக்கு வேணாம். வேணாம்னு முடிவு பண்ணதாலதான் இங்க இருந்து போறேன். உன் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு போற. விட்டுட்டு போனவகிட்ட திரும்ப கொடுக்கறேன். ஆதிலட்சுமி கடுமையாக மறுத்து கொண்டிருக்க, அன்னைக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கேக்குறேன், என்னை இந்த வீட்டை விட்டு போக விடுங்க என்றாள் மருமகள். மருமகளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் ஆதிலட்சுமி. என்ன நினைப்பில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாள் என்பதை அறிய முடியாது யோசனைக்கு ஆளானவரை, கிளம்புறேன் என நினைவுக்கு திருப்பினாள் அகல்யா. அவசரப்படாதம்மா, தரணி இப்போ இங்க இல்ல. வந்ததும் எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுக்கலாம்.
என்று தன் பங்கிற்கு மருமகளை தடுத்தார் தயாளன். அவள் பதில் கொடுப்பதற்கு முன்னால் ஒலித்தது, அவ போகட்டும், தடுக்காதீங்க. வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றவள கட்டாயப்படுத்தி வாழ வைக்க நமக்கு உரிமை இல்ல. பண்றது தப்புன்னு ஒரு நாள் நிச்சயம் புரியும். அன்னைக்கு என் மருமகளா உரிமையோட இந்த வீட்டுக்கு வரட்டும் என்றவர் அகல்யாவிடம், இந்த வீட்டை விட்டு தாராளமா நீ போகலாம் என்றார். தான் போறேன் என்றாலும் போக விடாமல் தடுக்க வேண்டிய மாமியாரே போ என்றதில் இன்னும் வலி அதிகமானது அவள் உள்ளத்தில். வேண்டியவள் வந்ததும் தன்னை ஒதுக்குவதாக உணர்ந்து வெளியேறினாள். வீட்டிற்கு வந்த மகளின் கோலத்தை கண்டு பதறிய சுகன்யா என்னவென்று விசாரித்தார். எதையும் சொல்லாதவள் தன் அறைக்குள் அடைந்து கொண்டு வெதும்ப சம்மந்தி வீட்டை அழைத்து விபரம் கேட்டார். முழுவதையும் தெரிந்து கொண்டவர், நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என் பொண்ணோட வாழ்க்கையில எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப விளையாடுறீங்க? எவ்வளோ ஒருத்தி வீட்டுக்கு வந்தா அடிச்சு வெளியே துரத்தாம என் பொண்ணு அனுப்பி வைப்பீங்களா? என் பொண்ணு அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டா. இந்த கல்யாணம் வேணாம்னு அவ வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன் என்று கொதித்தார். பேச வேண்டிய தகுதியை இழந்து விட்டதாலும் பெற்றவராய் அவர் கேள்வி நியாயம் என்பதாலும் அனைத்து வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டார். பக்கத்தில் இருந்த தயாளனுக்குத்தான் மனைவியின் நிலை பெரும் சங்கடத்தை கொடுத்தது. ஆதிலட்சுமி இடத்தில் வேறு யாராக இருந்திருந்தாலும் இந்த அளவிற்கு அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நடமாட மாட்டார். ஆதங்கம் மொத்தத்தையும் சம்மந்தியிடம் கொட்டிய சுகன்யா நேராக மகளிடம் வந்தார். அவளோ அழுது சோர்ந்து போயிருந்தாள். திட்ட வந்தவர் மகளின் நிலையை பார்த்து அழுக ஆரம்பித்தார். அன்னையின் அழுகையில் நினைவு திரும்பியவள், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு ஒப்பாரி வைக்கிற? காட்டமாகவே கேட்டாள். தப்பு தாண்டி, தப்பு பண்ணிட்ட. உன் பேச்ச கேட்டிருக்கணும். பெத்தவன் நானே பிள்ளையோட வாழ்க்கைய அழிச்சிட்டேனே. இப்ப யோசிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு என்றவள் வயிற்றில் இருக்கும் சிசு காலையிலிருந்து தன்னை கவனிக்காததால் உதைத்து ஞாபகப்படுத்தியது. அசையும் குழந்தையின் உணர்வில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்தது அவளுக்கு. எப்பொழுதும் குழந்தை உதைத்தால் உடனே அழைத்து விடுவாள் கணவனை. நேரில் இருந்தால் அவனும் வயிற்றில் கை வைத்து அதை உணர்வான். அருகில் இல்லாத நேரம் தொலைபேசி வாயிலாக பிள்ளையோடும் அதன் அன்னையோடும் உரையாடி தன் மகிழ்வை பகிர்வான். கணவனின் பேச்சு தனக்கு வேண்டும் என்று எண்ணியவள் வருந்தினாள் அங்கு நடந்ததை நினைத்து. மகளின் அழுகையில் மீண்டும் ஒரு முறை பெரிய தவறு செய்து விட்டதாக உணர்ந்த சுகன்யா மருமகனை திட்டிக் கொண்டிருக்க, என் புருஷனை என் முன்னாடி திட்ட வேலை வச்சுக்காத. இது எனக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனை. நடுவுல நீ வராத என்று விட்டால் உடனே சோர்ந்த கர்ப்பிணி பெண் குழந்தைக்காக சிறிது சாப்பிட்டு விட்டு தூங்க ஆரம்பித்தாள். தூங்க விடாமல் கணவனின் நினைவு சதி செய்தது. இந்நேரம் தான் வீட்டில் இல்லை என்ற செய்தி அவனுக்கு சென்றிருக்கும். இன்னும் ஏன் தன்னை தேடி வரவில்லை என்றும் இனி தேடி வரமாட்டான் என்றும் தானே யோசித்து பதிலையும் கொடுத்து குழம்பியது மனம். ஒரு கட்டத்தில் முடியாமல் சோர்ந்து தூங்கிவிட்டாள். உடல் சோர்வில் மயங்கி இருந்தாலும் உள்ளம் கொதித்துக் கொண்டே இருந்தது. அதன் பலனாய் லேசாக தூக்கம் தெளிய ஆரம்பித்தது அகல்யாவிற்கு. வயிற்று குழந்தையோடு உடனே திரும்பி படுக்க சிரமப்பட்டவள் மெதுவாக தன்னை திருப்பி இடப்புறமாக படுத்தாள். தூக்கத்தில் கண்மூடிக்கொண்டே திரும்பியவள் அதிர்ந்து இமை பிரிக்க அகல்யாவின் கணவன் படுத்திருந்தான் அங்கு. அவன் உருவம் கனவில் பார்ப்பது போல் இருக்க இமை சிமிட்டி நன்றாக விழித்திருந்தாள். அவன்தான் உண்மையாக படுத்திருந்தான் அவளோடு. சந்தோஷம் வருவதற்கு பதில் அழுகைதான் அதிகமானது அவளிடத்தில். உன்னை அழ வைக்கணும்னு நான் இங்க வரல. நீ இல்லாம தூங்க முயற்சி பண்ண, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் கடைசியா உன்னோட தூங்கிட்டு போலாம்னு வந்தேன். நாளையில இருந்து என் தொந்தரவு இருக்காது இல்லையா? பயப்படாம படு. என் விரல் நுனி கூட உன்னை தீண்டாது. விழி திறந்துதான் இருந்தது. ஆனால் அவளை பார்க்கவில்லை. ஆடவன் வார்த்தையில் இன்னும் அழுகை கூட. எழுந்தமர்ந்தான் தரணீஸ்வரன். அவளை பார்க்காமல் முதுகை காட்டியவன், நான் இங்க வந்திருக்க கூடாது. தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நானே தொந்தரவு பண்றேன். வீட்ல சொன்ன மாதிரி இருக்கத்தான் முயற்சி பண்றேன் இல்லையா? மனசு ஏத்துக்க மாட்டேங்குது என்றான். ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? அதான் வீட்ல ஒருத்திய இருக்க சொன்னீங்களே, அவகிட்ட போக வேண்டியது தானே? என் மனைவியை தவிர வேற யார்கிட்டையும் என்னால இப்படி இருக்க முடியாது.
சும்மா நடிக்காதீங்க. அவ்வளோ பாசம் இருந்தா அவளை எதுக்கு வீட்டுல தங்க வச்சிருக்க போறீங்க? உங்களுக்கு நான் வேணாம்னு முடிவு பண்ணதால தானே அவளை இருக்க வச்சிங்க. ஏன்னு உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும் என எழுந்து அமர்ந்தவள், உருகி உருகி காதலிச்ச காதலிய மறக்க முடியாம இருக்க சொன்னீங்க. என்ன இருந்தாலும் முதல் காதல மறக்க முடியுமா என்ற அகல்யா அழுக ஆரம்பித்து விட்டாள் தேம்பி. நிம்மதியா தூங்கிட்டு இருந்த உன்னை தேவையில்லாம அழுக வச்சுட்டேன். இனிமே இங்க வராம இருக்க முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன். இப்ப வந்ததுக்கு மன்னிச்சிடு என்றவன் சென்று விட்டான். எவ்வளவு நேரம் கதறி அழுதாலோ அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நாக்கு வறண்டு தண்ணீர் கேட்டது. அறையில் இல்லாததால் குடிக்க எழுந்து வந்தாள். இரவு விளக்கு எப்பொழுதும் ஹாலில் எரியும் என்பதால் பயமில்லாமல் வந்தவள் அந்த இருட்டில் தண்ணீர் அருந்தினாள். போதும் என்றவரை குடித்தவள் தண்ணீர் மகை வைத்துவிட்டு திரும்ப ஷோஃபாவில் கையை தலைக்கு தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் தரணீஸ்வரன். இருந்த அழுகையெல்லாம் காணாமல் சென்று கோபம் வந்துவிட்டது அவள் முகத்தில். பற்களை கடித்துக் கொண்டு கணவனிடம் சென்றவள் சுளீர் என்று கன்னம் பழுக்க ஒரு அடி வைத்தாள். வாங்கிக் கொண்டவன் அசராமல் அதே நிலையில் இருக்க வேகமாக அடிக்க ஆரம்பித்தாள் அவன் உடம்பெங்கும். மனம் இருக்கும் நிலைக்கு இந்த வலி அவசியம் தேவைப்படுவதால் அத்தனையும் வாங்கிக் கொண்டான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கும் கணவன் மீது இன்னும் அவளுக்கு கோபம் அதிகரிக்க, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளோ ரோஷமா சொன்ன என் வீட்டை விட்டு போன்னு. இப்ப எதுக்காக நீ என் வீட்டுக்கு வந்திருக்க? நான் இல்லாம 1 மணி நேரம் கூட இருக்க முடியாதுன்னு எத்தனை தடவை இந்த வாய் பேசி இருக்கோம் என்றவள் வாயில் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தாள். அப்போதும் அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை. அதில் இன்னும் சினம் ஏற, நான் இவ்வளோ நேரம் அழறத கேட்டு சந்தோஷமா உட்கார்ந்துருக்கியா? என்ன சொன்ன வீட்ல? விவாகரத்து கொடுப்பியா? எனக்கு கொடுத்துதான் பாரு, அப்ப தெரியும் இந்த அகல்யா யாருன்னு என்று கத்தினாள் நள்ளிரவில். மருமகன் நடுராத்திரி கதவை தட்ட திறந்துவிட்ட சுகன்யா எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று விட்டார். என்ன நடக்குமோ என்ற பதட்டத்தில் அவர் தூங்காமல் இருக்க மகளின் பேச்சுக்கள் காதில் விழுந்தது. வெளியில் வந்தவர், என்னதான் நடக்குதுங்க என்று கேட்டார். என்ன நடந்தா உனக்கு என்ன? நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் வேலையை போய் பாரு. சிடுசிடுக்கும் மகளின் பேச்சை கேட்டவர் முறைத்து கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டார். நான் கோபத்துல ஏதாச்சும் பேசுனா போன்னு சொல்லுவியா? அவ்வளவுதானே நான் உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை அந்த வீட்டுல இருக்க சொல்லியிருப்ப. இந்த மாதிரி நான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உன்னையும் அவனையும் ஒரே வீட்டுல வைக்கட்டுமா? சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்லுவியா இல்ல என்ன மாதிரி கத்துவியா? என் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு பிள்ளைய வச்சா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? சொல்லுடா, எப்படி ஏத்துக்க முடியும் என்றவள் அடிப்பதை நிறுத்தவில்லை. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறேன் என்ற ரீதியில் அமர்ந்திருந்தான் தரணீஸ்வரன். அதில் ஆத்திரம் அளவில்லாமல் உருவாகியது. தலைமுடியை பிடித்து தன்னை பார்க்க வைத்தவள், நீ என்ன வேணாம்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேணாம். சீக்கிரம் விவாகரத்து கொடு. எனக்கு பிடிச்சவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த குழந்தைக்கு அவனையே அப்பான்னு சொல்லிக்கிறேன். பேசிக் கொண்டிருந்தவள் கன்னத்தில் கை வைத்து விட்டாள் அவன் கொடுத்த அடியில். முதல் முறையாக அடித்த கணவனை அவள் அதிர்வோடு பார்க்க, உனக்கு வேணும்னா எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த அசிங்கமானவன் தடுக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் மட்டும்தான் அப்பா. அந்த உரிமைய வேற எவனுக்காவது கொடுத்த கொன்னுடுவேண்டி என்று உண்மையாகவே அங்கிருந்து கிளம்பி விட்டான். உடல் நடுங்க தன் அறைக்கு திரும்பினாள் அகல்யா. புயலாக உள்ளே வந்து தரணீஸ்வரன் அவளை அசுர வேகத்தில் கட்டிப்பிடித்து கொண்டான். உடல் குலுங்கி அவனுள் அடங்கி போனவள் சத்தம் இல்லாத அழுகையை கொடுத்தாள். அணைத்து கொண்டே, சாரிலையா, கோபத்துல என்னையும் மீறி அடிச்சுட்டேன். நீ பேசின வார்த்தை தப்பு. நீயும் என் பிள்ளையும் எனக்கு சொந்தமானவங்க. அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க போறேன்னு சொன்னா எனக்கு கோபம் வரும் தானே என பேசிக் கொண்டிருக்க அவனை தள்ளிவிட்டாள். விட்டு கொடுக்காமல் சிறைபிடித்து கொண்டவன் அவளை சமாதானம் செய்து கொண்டிருக்க, தள்ளி போ என்று போராடி கொண்டிருந்தாள். அடி கொடுக்கும் பொழுது அமைதியாக இருந்தது போல் இந்த முறை இல்லை தரணி. அவள் விலக முயற்சிக்க அதை இறுக்கமாக தடுத்து கொண்டிருந்தான். இருவருக்குள்ளும் என்ன நடக்கிறதோ இருவருக்கும் புரியவில்லை. எதுக்கு இப்ப தள்ளி விட்டுட்டு இருக்க? இந்த அசிங்கம் உன்னை தொடக்கூடாதா? பிரிந்து நின்று கோபமாக கேட்டவன் அதற்கு அப்படியே எதிர்மறையாக,
நான் தொடுவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு பிடிக்கலனா நீ என்ன தொடாத என்றதோடு வேகமாக அவளை தாக்க ஆரம்பித்தான் முத்தத்தால். முகமெங்கும் முத்த மழை பொழிந்து கொண்டிருக்க நனைய தயாராக இல்லாதவள் தடுத்து கொண்டிருந்தாள். மனைவியின் போராட்டத்தில் கோபம் அவனை ஆக்கிரமித்துக் கொள்ள கை இரண்டையும் பிடித்து ஒரு கைக்குள் வைத்துக் கொண்டவன் இதழை சிறைப்பிடித்துக் கொண்டான் தன் இரு இதழ்களுக்குள். வலிக்காதவாறு கையை பிடித்திருந்தவன் வலிக்குமாறு முத்தத்தை தொடர்ந்தான். பலமிழந்து அவனோடு ஐக்கியமானவள் மனம் காலையிலிருந்து பட்ட அவஸ்தைக்கு குளிர ஆரம்பித்தது. கையை விடுவிக்க போராடினால் அவனை அணைத்துக் கொள்ள முதலில் புரிந்து கொள்ளாமல் அழுத்தம் கொடுத்தவன் தன் இதழை மென்னு முழுங்கும் மனைவியின் செய்கையில் விடுதலை கொடுத்தான். காற்றுக்கு கூட இடமளிக்காமல் அவனை தன்னோடு சேர்த்து கொண்டவள் முத்தத்தை தொடர்ந்தாள், கோபத்தையும் ஏக்கத்தையும் சரிசமமாக கொடுத்து. அசுர வேகத்தில் ஆரம்பித்த முத்தம் நிதானம் பிடித்தது. இருவர் மனதும் நிதானம் அடைந்ததால் குழந்தை வந்ததிலிருந்து இந்த முத்தத்திற்கு தடை போட்டவர்கள் அதை மறந்து ஒருவர் இதழோடு ஒருவர் இடம் மாறிக்கொண்டனர். அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்.